வெல்கம் அவர் சேனல். எங்கள் சித்தி பையனுக்கு நாங்கள் மொட்டை அடிக்க போயிருந்தோம். அதாவது எங்கள் தம்பிக்கு நாங்கள் மொட்டை அடிக்க போயிருந்தோம். எங்கே போனோன்னா ஒவ்வொரு கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அந்த விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் ஃபேமிலியோடு போய் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த சைடு பார்த்தா எங்கள் மாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் சிரட்டு பிள்ளையர் கோவிலில் இறங்கி நாங்கள் இட்லி சாப்பிட்டோம் காலையில். இது எங்கள் மாமா தான் சும்மா எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பல்லு போயிடுச்சு, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. இது ஒரு மாமா தான், அவங்களுக்கு அன்னை. வண்டியில் எல்லாரும் யார்கிட்டும் ஊர் கோயிலுக்கு போகிறதுக்காக இதுவும் ஒரு அம்மன் கோயில் தான். இங்கேயும் நாங்கள் இறங்கியிருந்தோம். எல்லா வரும்போதெல்லாம் இந்த இடத்துக்கு இது பழனி மரத்துலேருந்து தான் கிடைக்கும் பழனி தண்ணி. நான் ஃபஸ்ட்டு டைம் குடிச்சு பார்த்தேன். இது வரைக்கும் நான் குடிச்சிருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா கொடுத்தாங்க. அதனால நான் குடிக்கல. அப்புறம் இப்போ நான் டேஸ்ட் பண்ணும்போது வித்தியாசம் மட்டும் அதில் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இப்படி போனீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் ஒவ்வொருக்கு வந்துட்டோம். எல்லாரும் தம்பிக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு போனாங்க. ஆனால் நாங்கள் கடல் குளிக்கிறதுக்கு போயிட்டோம். ஏன்னா அங்கே நல்ல கூட்டமாக இருந்துச்சு. அதனால நாங்கள் போகல. அதுக்குள்ளே மொட்டை அடிப்பு முடிஞ்சிருச்சு. இந்த பார்த்தீங்களா கடல் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த கடலில் தான் நாங்கள் குளிச்சிருந்தோம். ஆனால் நான் குளிக்கல, கரையிலே உட்காந்துக்கிட்டேன். ஏன்னா எங்கள் பெரிய பையன் கொஞ்சம் தூரம் தான் உட்காந்துனாங்க. ஆனால் அதனால நான் வெளியே கரையிலேயே உட்காந்துக்கிட்டேன். அது கை ஜெயிச்சுன்னு நினச்சி சும்மா இந்த மண்ணை எடுத்து அள்ளி போட்டுருந்தே இருந்தான். நானும் என் தம்பி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அக்காவும் அண்ணனும் பயப்படாமல் நல்லா குளிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் தான் பயந்து கரையிலேயே உட்காந்துட்டு இருந்தோம்.
இதான் அந்த தம்பி. இந்த தம்பிக்கு மொட்டை அடிச்சிருந்து ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தான். மொட்டை அடிக்கும்போது வந்து அதை வந்து மூச்சு விடாமல் அழுதுட்டு இருந்தாங்க. 3 மாமா அவங்க மட்டும் சாப்பிடுவாங்க பற்றியில் ஒரு தட்டு எடுத்து வச்சுட்டு மம்மி என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கள. நீங்களும் சாப்பிடுவாங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அடுத்தல அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை